சிவாய நம. அகிலமே பழமலைநாதர். இன்றைய திருவாசகம் முற்றுமோதுதல் என்கின்ற ஞான பெருவேள்வியானது நமது தஞ்சாவூர் மாவட்டம் நெடார் ஆலங்குடி என்னும் அற்புதமான புண்ணிய பூமியிலே இன்றைய ஞான பெருவேள்வி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த திருக்கோவில் மிகவும் தொன்மையான திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் இப்போது நாம் தொடர்ந்து திருவாசகம் முற்றுமோதுதல் நாம் அகிலமே பழமலைநாதர் அகத்திய அடியார் பெருமக்கள் இணைந்து இந்த திருக்கோவிலில் தொடர்ந்து இறைவனிடம் விண்ணப்பம், திருவாசகம் முற்றுமோதுதல், யாகம், இப்படியாக இறைவனிடம் விண்ணப்பம் வைத்து இந்த திருக்கோவில் இப்பொழுது திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த திருக்கோவிலுக்கு திருப்பணிக்கு சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏன்னா இந்த திருக்கோவில் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்கு முன்பாகவே இந்த திருக்கோவிலை வழிபாடு செய்துவிட்டு இந்த இறைவனிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று தான் இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டியிருக்கிறார் என்பது அகத்தியர் வாக்கு. இந்த திருக்கோவிலானது நமது திருக்கண்டியூர் பிரம்மசிரங்கண்டீஸ்வரர் திருக்கோவிலிலிருந்து இங்கே கும்பகோணம் சாலை, அதாவது நெடார் செல்லும் வழியில் திருவேதிக்குடி அருகாமையில், திருவேதிக்குடி பாடல் பெற்ற திருத்தலம், அந்த திருக்கோவிலுக்கு அருகாமையில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் மிகவும் ரொம்ப தொன்மையான திருக்கோவில். இப்போது திருப்பணி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த திருக்கோவில் ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் எப்படி இருந்தது அப்படின்னு. இன்றைக்கி இதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நலிவடைந்து ரொம்ப சிதிலமடைந்து இருந்த திருக்கோவில் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விண்ணப்பத்தை ஏற்று இந்த திருக்கோவில் மலர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருக்கோவிலில் சிறப்பான முறையில் இன்றைய பணி கொஞ்சம் தடைபட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த திருக்கோவிலில் இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறோம். இந்த திருக்கோவிலில் முழுவதுமாக இந்த மாதிரி நிலம் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிணறு எங்கேயோ கிணறு எங்கே இந்த இடத்துல இருந்திருக்கணும் என்று எண்ணி அந்த இடத்துல நாம் அடியார் பெருமக்கள் சிறப்பான முறையில் எடுத்து இந்த தோண்டி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இப்போ தீர்த்த கிணறு சரியாக கரெக்டாக ஏற்கனவே பழமையான அந்த தொன்மை கிணறு அதையே கண்டறிந்து இன்று தூர்வாரி அதுவும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லாமே இறைவன் உணர்த்துதல் தான். உணர்த்துதல் படி இந்த திருக்கோவிலில் திருப்பணி அகத்தியர் அடியார் பெருமக்கள் அகிலமே பழமலைநாதர் இறைவனின் பெருங்கருணையோடு இந்த இறைவனிடம் விண்ணப்பம் வைத்து தான் தொடர்ந்து இந்த திருப்பணி நடக்குது. இந்த திருப்பணிக்கு உபயம் ஏற்று நடத்துவங்கிறவங்க நாங்கள் இது கட்டித்தரோம் அது கட்டித்தரோம் அப்படின்னு உபயம் செய்கிறவங்களும் செய்யலாம். இல்லை இறைவன் திருவருள் ரொம்ப அற்புதமான திருக்கோவில். இதனுடைய உள்ளே சென்று இதனுடைய தொன்மையை பார்ப்போம். இந்த திருக்கோவில் அகத்தியர் போன்ற மகான்களால், சித்தர்கள், முனிவர்களால் வழிபாடு செய்யப்பட்ட திருக்கோவில். இந்த திருக்கோவிலோட தொன்மை பார்ப்போம். ரொம்ப அற்புதமான திருக்கோவில், மாடக்கோவில். சுவாமி அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருப்பணி நடக்கிறதுக்காக எல்லாமே பாலாலயம் செய்துள்ளது. மேன்மேல் உன்னரவுவார் கடலினைகள் காண்பாரோ அறியானே. பார்ப்போம். உள்ளே இறைவன் அம்பலத்து எம் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய்கடற்கே விரையாந்த இறைவன் இங்கே பிரம்மபுரீஸ்வரராக எழுந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அபிஷேகம் சற்று நேரத்தில் நடைபெறும். சுவாமி இங்கே பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ரொம்ப தொன்மையான திருக்கோவில், மாடக்கோவில். ரொம்ப அற்புதமான தொன்மையான திருக்கோவில். அம்மை இங்கே நித்திய கல்யாணி அம்மை என்ற திருநாமத்தோடு எழுந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றாள் உமையவர். இதுபோல பழமையான ஆலயங்கள் தேடி சென்று இந்த திருவாசகத்தை நம் வாயால் ஓதி இறைவனிடம் விண்ணப்பம் வைத்து
இந்த திருக்கோவில் பெரிய அளவில் மலருவதற்கு திருவருளும் குருவருளும் புரிந்துள்ளது. அனைவரும் இந்த மாதிரி ஆலயங்களில் வந்து வழிபாடு செய்யணும். ரொம்ப அற்புதமான திருக்கோவில், நித்திய கல்யாணி அம்மன், பிரம்மபுரீஸ்வர பெருமான். சிவாய நம, சிவாய நம. இன்று ஞான பெருமானே என கேட்டு வேட்ட